வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். டொனால்ட் டிரம்பின் வருகை அந்த வல்லரசுக்கு மலேசியா அடிபணிந்ததாக அர்த்தமாகாது. பிரதமர் அன்வார் திட்டவட்டம். 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் வருகை அந்த வல்லரசுக்கு மலேசியா அடிபணிந்து விட்டதாக அர்த்தமாகாது. மாறாக மக்களின் நலனுக்காக அரசதந்திர உறவு மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வியூகம் நிறைந்த நடவடிக்கைக்கு அடித்தளம் இட்டது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தினார். தம்மை பொறுத்தவரை டிரம்புடனான நேரடி சந்திப்பு மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான முதலீடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகள் குறித்து விவாதிக்க முடிந்தது. அத்துடன் காசாவில் மனிதாபிமான பிரச்சினைகளில் மலேசியாவின் உறுதியான நிலைப்பாட்டை விளக்குவதற்கும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று பிரதமர் குறிப்பிட்டார். அரச தந்திர உறவின் வாயிலாக டிரம்புடன் நேரடியாக அமர்ந்து பேசுவதற்கும் மலேசியாவின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் இந்த ஆசியான் மாநாட்டின் மூலம் ஒரு களமும் தளமும் நமக்கு கிடைத்தது என்று டத்துஸ்ரீ அன்வார் விளக்கினார். கோலாலம்பூரில் இன்று அக்டோபர் 28ஆம் தேதியுடன் அதிகாரப்பூர்வமாக நிறைவு பெற்ற 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டிற்கு பிறகு நடத்தப்பட்ட செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஆசியான் தலைவர் என்ற முறையில் டிரம்புடன் நடத்தப்பட்ட சந்திப்பு விவரங்களை அன்வார் விவரித்தார். காசா மற்றும் மேற்கு கரை மீதான தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. இது டிரம்புடனான சந்திப்பின் நேர்மறை மாற்றங்களை காட்டுகிறது. ஆனால் ஒரு விரிவான தீர்வு எட்டப்படவில்லை என்று டத்தோஸ்ரீ அன்வார் விளக்கினார். நாடுகளுக்கு இடையிலான இருவழி பரஸ்பர உறவு என்பது செல்வத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இன்று தெளிவுபடுத்தினார். பரஸ்பர உறவு என்பது ஒருவருக்கொருவர் கொண்டுள்ள பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் மலர்கிறது என்று இன்று நிறைவடைந்த ஆசியான் மாநாட்டில் விளக்கினார். ஒரு நாடு மற்றொரு நாட்டுடனான உறவுகளை வளர்ப்பதே மலேசியாவின் நிலைப்பாடாகும். ஒரு நாட்டின் செல்வத்தை அடிப்படையாக கொண்டு இந்த உறவுகள் வளர்க்கப்படுவது அல்ல. மாறாக நேர்மை மற்றும் மரியாதையை அடிப்படையாக கொண்டு இந்த பரஸ்பரம் காக்கப்படுகிறது என்று பிரதமர் விளக்கினார். உலக தலைவர்களின் வருகையுடன் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் கோலாலம்பூரில் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்த 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு குறித்து பரிகாத்தன் நேஷனல் தலைவர்கள் வெளியிட்டு வரும் அறிக்கைகள் குறுகிய அரசியல் நோக்கங்களை கொண்டவை என்று கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சரின் அரசியல் செயலாளர் ஜி சிவமலர் வர்ணித்துள்ளார். பரிகாத்தன் நேஷனல் தலைவர்களின் எதிர்மாறான அறிக்கைகள் அவர்களின் அறியாமையை காட்டுகிறது என்று சிவமலர் சாடினார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் வருகையினால் அவர்களின் சித்தாந்தத்திற்கு மலேசியா அடிபணிகிறது என்று பொருள்படாது என்று சிவமலர் குறிப்பிட்டார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் தலைமையில் மலேசியா முதிர்ச்சியடைந்த ஒரு நாடு மற்றும் கொள்கை ரீதியாக தங்களுக்கென்று தனிப்பட்ட தொடர்பு திறனை கொண்டுள்ளது என்பதற்கு உலக தலைவர்களின் வருகை நிரூபிக்கிறது என்று சிவமலர் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் கோலாலம்பூரில் இருந்த புருனே சுல்தான் ஹசன் அல் போல்கியா இன்று செவ்வாய்க்கிழமை தாயகம் திரும்பினார். புருனே சுல்தானை ஏற்றி வந்த சிறப்பு விமானம் மாலை 5:30 மணிக்கு கோலாலம்பூரில் இருந்து புறப்பட்டது. முன்னதாக கேப்டன் முகமது அஸ் நிசாம் தலைமையில் அரச பட்டாள வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை புருனே சுல்தான் ஏற்றுக்கொண்டார். புருனே சுல்தானை வழியனுப்பும் நிகழ்வில் துணை பிரதமர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஜைட் அமிடி கலந்து கொண்டார். மலாக்கா அலூர் கஜா ஜலான் சிம்பாங் 4 கம்போங் கமோஸ் பழைய நானிங் திருக்கோவிலான ஸ்ரீ பால தண்டாயுதபாணி ஆலயத்தில் கந்த சஷ்டி விரத விழாவை ஒட்டி இன்று செவ்வாய்க்கிழமை இரவு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக தொடங்கியது. ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தின் திருமண மண்டபத்தில் பக்த பெருமக்கள் புடைசூழ இரவு மணி 7:28க்கு திருக்கல்யாண உற்சவம் ஆரம்பமானது. நாதஸ்வர மேலதாளம் முழங்க முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனை மற்றும் தீபாராதனையுடன் உற்சவம் தொடங்கியது. இந்நிகழ்விற்கு புடவை, வேஷ்டி துண்டு, வெற்றிலைப்பாக்கு, தேங்காய், பழங்கள், பலகாரங்கள், பூக்கள் மற்றும் பூஜை பொருட்களுடன் அடியார் பெருமக்கள் தம்பதியர் சகிதமாக சீர்தட்டுகள் கொண்டு வந்தனர்.
சிறப்பு அலங்காரத்தில் அருள் காட்சி தந்த முருகப்பெருமானுக்கு ஆலயத்தின் பிரதம குருக்கள், ஆஞ்சநேய உபாசகர், ஈசான சிவம், சிவஸ்ரீ கு. நவதாச சிவாச்சாரியார் தலைமையில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் இன்று காலையில் ஏரோத்ரேன் ரயில் சேவையில் தடங்கல் ஏற்பட்டதற்கு மின் விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. ஒப்பந்ததாரர்களான IJM பாசிபிக் கூட்டு முயற்சியில் IPJV பொறுப்பின் கீழ் உள்ள மின்சார கட்டமைப்பு முறையில் இதேபோன்ற கோளாறு கடந்த அக்டோபர் 15ஆம் தேதி ஏற்பட்டது. இதன் காரணமாக அன்று ஏரோத்ரேன் ரயில் சேவை செயல் இழப்புக்கு வழிவகுத்தது என்று KLIA விமான நிலையத்தை நிர்வகித்து வரும் MAHB எனப்படும் மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஏரோத்ரேன் ரயில் மற்றும் IPJV திட்டம் ஆகியவற்றுக்கு தலைமை ஏற்றுள்ள அல்ஸ்தம் நிறுவனம் இந்த 2 தடங்கல் சம்பவங்கள் குறித்து விரிவான அறிக்கை மற்றும் விளக்கத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக MAHB மேலும் கூறியது. பினாங்கு நிபோங் தபால் சுங்கை பக்காப் தமிழ் பள்ளியின் கட்டுமான திட்டத்திற்கு பிரத்யேக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சை ஜெலுத்தோங் MP RSN ராயர் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்றத்தில் 2026ஆம் ஆண்டு பட்ஜெட் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய ராயர், சுங்கை பக்காப் தமிழ் பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டப்படுவது தொடர்பில் நாம் நீண்ட காலமாக விவாதித்து வருகிறோம். ஆனால் பழமையான அந்த பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டப்படுவது தொடர்பில் இதுவரையில் எந்த ஒரு செயல் நடவடிக்கையும் இல்லை என்று ராயர் குறிப்பிட்டார். இதேபோன்று கிடா மாநிலத்தில் கத்தும்பா தமிழ் பள்ளியின் கட்டுமான திட்டமும் நீண்ட காலமாகவே ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது. இவ்விரு பள்ளிகளுக்கும் புதிய கட்டடம் கட்டப்படுவது குறித்து கல்வி அமைச்சு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று ராயர் வலியுறுத்தினார். Saya juga berharap agar kerajaan, terutamanya Kementerian Pendidikan, akan memberi perhatian khusus kepada SJKT Tamil Sungai Bakap di Nibong Tebal, Pulau Pinang yang telah lama dibincangkan dan telah lama kita bincangkan tetapi belum lagi dilaksanakan, dan juga projek SJKT Ladang Ketumbar di Kedah yang sudah sekian lama tertangguh. மேலும் மலேசிய இந்தியர்களின் உருமாற்று திட்டம் மற்றும் கல்வி மடானி திட்டம் ஆகியவற்றின் வாயிலாக 200 தமிழ் பள்ளிகளின் பராமரிப்பு பணிகளுக்காக அரசாங்கம் அறிவித்த 80 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டின் வாயிலாக தமது ஜெலுத்தோங் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 2 தமிழ் பள்ளிகளான ஜலான் ஸ்காட்லாந்தில் உள்ள ராமகிருஷ்ணா தமிழ் பள்ளி மற்றும் ஜலான் சுங்காயில் உள்ள ராமதாசர் தமிழ் பள்ளி ஆகியவை பயன்பெறவிருப்பதையும் ராயர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். வாக்காளர்கள் அதிகமாக உள்ள பெரிய நாடாளுமன்ற தொகுதிகளை 2ஆக பிரிப்பதற்கு வகை செய்யும் தொகுதி மறுவரையறை நடவடிக்கையை வரும் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு தேர்தல் ஆணையமான SPR பரிசீலனை செய்யலாம் என்று சட்ட சீர்திருத்தங்களுக்கான துணை அமைச்சர் M. குலசேகரன் தெரிவித்தார். பெரிய தொகுதிகளை 2ஆக பிரிக்கும் நடவடிக்கையை 8 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் அதற்கான காலம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு கணிகிறது. அதிகமான வாக்காளர்களை கொண்டுள்ள சுபாங், தெப்ராவ் போன்ற நாடாளுமன்ற தொகுதிகளை பிரிப்பது குறித்து SPR பரிசீலிக்க முடியும் என்று குலசேகரன் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளி மாணவன் ஒருவனை பிரம்பினால் அடித்து காயப்படுத்தியதாக 2 ஆசிரியர்கள் ஜார்ஜ் டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். பினாங்கில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளியில் பணியாற்றி வரும் அந்த 2 ஆசிரியர்களுக்கு எதிரான வழக்கு கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டதாக சட்டத்துறை அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. 2 ஆசிரியர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வருவதற்கு போதுமான முகாந்திரங்கள் இருந்ததாக அது குறிப்பிட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட வழிமுறைகளை மீறி 2 ஆசிரியர்களும் மிகவும் மூர்க்கத்தனமாக செயல்பட்டனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக சட்டத்துறை அலுவலகம் தெரிவித்தது. சிறார்களை, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளின் நலனை பாதுகாக்கும் பொருட்டு அந்த 2 ஆசிரியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டதாக அது குறிப்பிட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் செல்வதற்கு வழிவிடாமல் இடையூறு விளைவித்த வயது குறைந்த 5 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை போலீசார் கைது செய்தனர். கடந்த வாரம் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து இன்னமும் பள்ளி படிப்பை தொடரும் 17 வயதுடைய 5 இளைஞர்கள் நேற்று பிற்பகல் 3 மணிக்கும் 9 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பினாங்கு புக்கிட் மிர்தாஜாமில் கைது செய்யப்பட்டதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் நோர் இஷாம் நோர்டின் தெரிவித்தார்.
கடந்த மாதம் 2 வாகனங்கள் மீது பெட்ரோல் குண்டுவீச்சு நடத்தியதாக தனித்து வாழும் தாயார் ஒருவர் முவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 46 வயது உன்லி ஃபான் என்ற அந்த மாது நீதிபதி கைரி ஹரோன் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. 25 மற்றும் 61 வயதுடைய 2 பெண்களுக்கு சொந்தமான கார்கள் மீது இந்த தாக்குதலை நடத்தி சுமார் 70,000 ரிங்கிட் சேதத்தை விளைவித்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி பின்னிரவு 12:52 மணியளவில் ஜொஹோர் முவார் ஜலான் ஹஜி அசான் நிண்டுங்கில் உள்ள ஒரு வீட்டின் முன்புறம் அந்த மாது இந்த செயலை புரிந்ததாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டது. சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் விசாரணை என்ற பெயரில் 22 வயது இளம்பெண்ணை மானபங்கம் செய்ததாக போலீஸ்காரர் ஒருவர் ஷா அலாம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 25 வயது நூர் பஹரூன் என்ற அந்த போலீஸ்காரர் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி சுபாங் ஜயா போலீஸ் தலைமையகத்தில் புகைப்படம் எடுக்கும் அறையில் இந்த ஒழுங்கீன செயலை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை, அபராதம் மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த போலீஸ்காரர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.